ஹாய், ஹலோ. இன்னிலேருந்து ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு ஒரு சின்ன எண்ணம். அதுக்கு முன்னாடி என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ என்னை முதல் தடவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, என் பேர் ஆசை. இது என்னுடைய உண்மையான நேம் வேறு. அது உங்களுக்கு எப்படியுமே தெரிஞ்சிடும் கொஞ்ச நாளில். பட் ஃபிலிமுக்காக நான் வச்சுக்கிட்ட நேம் ஆசை. இந்த பேருக்கான விளக்கம் இதெல்லாம் அப்புறமா இன்கேஸ் என்றைக்காச்சும் ஒரு நாள் எல்லாருக்குமே என்னுடைய பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்கலாம். இப்போதைக்கு ஐம் ஜஸ்ட் ஆசை. ஓகே, இந்த சீரீஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த ஃபிலிம் மேக்கிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? அப்போது இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நாளைக்கே உங்களுடைய ஃபிலிம் மேக்கிங் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சும்மா சாதாரணமாக இல்லை, சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸோடைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஏன் இந்த வீடியோ சீரீஸ் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி வீடியோ சீரீஸ் தமிழில் நான் ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு எலமெண்ட்டை எடுத்து அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, இல்லை ஒரு புக்கை பார்த்துன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்ன லேக்காக இருந்ததுன்னா, நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாருமே சொல்லலை. நம்ம சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை இருக்கிற தமிழ்நாட்டில் மூலமுடுக்கில் எல்லா இடத்துலையுமே ரெண்டு விஷயத்துக்கு என்றைக்குமே ஆளுங்களுக்கு குறைச்சல் இருக்குது. என்ன அந்த ரெண்டு விஷயம் அப்படின்னா, ஒன்று சினிமா, இன்னொன்று கிரிக்கெட். ஸோ சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, நீங்கள் உங்கள் ஃபில்ம் மேக்கிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் கைடன்ஸ் இல்லாமல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காக தான், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தரத்துக்காக தான். உங்களுக்கு யார் மோட்டிவேஷன் தர முடியும்? நானா? இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா? இல்லை ஃபிலிம் மேக்கர்ஸா? இல்லை புக்ஸா? நீங்கள் தான். உங்களுக்கான மோட்டிவேஷனை நீங்கள் தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையை எப்போ வரும்னா, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சரியாக செய்கிறோன்னு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்மக்கிட்ட சொல்லும் போது நமக்கு அந்த நம்பிக்கை வரும். அதுக்கு நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் வேணும்ல. ஸோ என்றைக்காக இருந்தால் நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும்னு நான் சொல்ல வரல. பட் நான் சொல்கிற வழியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு அந்த சக்ஸஸும் உங்களை சென்றடையணும்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நான் அதை பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால் ஓகே, லைட்ஸ் ஆன் அப்படின்ற நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்படின்ற ஒரு குழுமம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்திட்டு வராங்க. இந்த வாட்டி அவங்களுடைய 7th இயர் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். 5th இயரில் நான் செகண்ட் பிளேஸ் வாங்கினேன். அதனால தான் இந்த வீடியோவுமே இதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த 5th இயரில் நான் என்னுடைய ஷார்ட் ஃபிலிமை நான் சப்மிட் பண்ணி அதில் நான் செகண்ட் பிளேஸ் வாங்கின போது கூட எனக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியாது. அங்கங்கே ஒரு 4-5 இன்ஃபர்மேஷனை எடுத்து அதிலிருந்து கலெக்ட் பண்ணி அதை கொலேட் பண்ணி ஒரு ப்ராடக்டை எடுத்து கொடுத்தேன். அதில் எனக்கு செகண்ட் ப்ளேஸ் கிடச்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே கொலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸாக சொல்கிறேன். இந்த 6 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உங்களால் ஒரு நல்ல பொசிஷன் எடுக்க முடியும். உங்களுக்கு இந்த பொசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதுதான் இந்த வீடியோவுடைய ஒரு எண்ணமே. இந்த வீடியோ நான் பண்ணதுக்கான ஒரு எண்ணமே. ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ் இதோடைய மெயின் க்ரைட்டீரியாவே என்னென்னா, இந்த வீடியோவோட க்ரைட்டீரியாவே என்னென்னா, இந்த 6 பாயிண்ட்ஸ் இந்த 6 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்ச நாளில் உங்கள் கையில் நீங்கள் டைரக்ட் பண்ண ஒரு ஃபிலிம் உங்கள் கையில் இருக்கும். அது ஒரு 1 minute ஃபிலிமாக இருக்கும். அந்த ஃபிலிமை நீங்கள் எடுத்ததில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த படத்தை நீங்கள் யார்கிட்ட காமிச்சாலுமே அவங்க உங்களுடைய ஒர்க்கை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. இது நீங்கள் பண்ணியிருப்பீங்களா பண்ணலையான்னு எனக்கு தெரியாது. பட் பண்ணாதவங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணலாம். இல்லை இவ்வளோ நாளுமே நான் ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஜர்னியை நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு இது உங்களுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக கூட நீங்கள் வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ கம்மிங் டு த கான்செப்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிடுறேன், இன்னும் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ லைட்ஸ் ஆன் அப்படின்ற அந்த குழுமம் ஒரு 1 minute ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. 16 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு கதை சொல்லணும். ஸோ அந்த கதையை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கான கடைசி டேட் என்ன அப்படின்னா April 30th. கிட்டத்தட்ட 1.5 மாதம் டைம் இருக்குது.
ஸோ இதுக்குள்ளே நீங்கள் முடிக்க வேண்டிய விஷயங்களை பற்றின எது இம்பார்ட்டண்ட்டான விஷயன்றதை பற்றியோ இல்லை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றியான விஷயங்கள் தான் இது. பட் உங்களுக்காக கேமராவை எடுத்துகிட்டு வந்து நான் படம் எடுக்க முடியாது, கரெக்டாக? பட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கான கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு திஸ் 6 valid points to start your filmmaking journey. Point number 1, why 1 minute short film festival அப்படின்னா இல்லை 1 minute short film ஏன் அப்படின்றதுக்கான பதில் தான் உங்களுடைய முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் படத்தை எடுத்துக்கோங்க. அதில் என்ன ஒரு மேக்ஸிமம் ஒரு 120 நிமிஷம் படம் எடுப்பீங்களா, இல்லை ஒரு 2.5 மணி நேரம் படம்னா 150 நிமிஷம் படம் எடுப்பீங்களா? அதில் இருக்கிற ஒரு நிமிஷம் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணும். அந்த ஒரு நிமிஷத்தை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்தை மட்டும் எடுத்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு 150 படம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்துகிட்டு தான் வந்துடும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், கரெக்டாக? ஸோ அதனால தான் நீங்கள் உங்கள் ஜேர்னியை ஒரு ரேண்டமாக ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோமா அப்படின்னு இல்லாமல் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற எல்லா கிராஃப்ட்ஸையும் பெட்டராக பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஒரு 150 1 மினிட் ஃபிலிமை நிச்சயமாக எடுக்க முடியும். இந்த 1 மினிட்டை நீங்கள் பிளான் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஆனால் நீங்கள் அடுத்த 1 மினிட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. உங்களுக்கு அதுக்கான நாட்கள் குறைஞ்சிட்டே போகும். ஸோ இப்படி குறைச்சி நீங்கள் ஒரு 1 மினிட்டை நீங்கள் பெட்டர் பண்ணிகிட்டே போக அந்த 150வது 1 மினிட் படத்தை நீங்கள் ரொம்ப சீக்கிரம் அடைச்சிடுவீங்க. ஸோ 1 மினிட்டை மாஸ்டர் பண்ணது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் உங்களுடைய ஃபிலிம் மேக்கிங் ஜர்னி இந்த மாதிரி ஒரு 1 மினிட் ஃபிலிமில் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 1 மினிட் அப்படின்னு நமக்கு வரும்போது நம்ம முதல்ல எந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுக்கலாம். கதை, ஸ்டோரி, அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதுதான். ஸோ ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா என்றைக்குமே இது ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் ரூலாக சொல்லுவாங்க. என்டர் லேட், லீவ் ஏர்லி, ELLE. ஸோ என்டர் லேட், லீவ் ஏர்லி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சீனு எப்போ இன்ட்ரெஸ்டிங் ஆகும் அப்படின்னா அந்த சீனுக்கு நீங்கள் ரொம்ப லேட்டாக உள்ளுக்குள்ளே போகணும், ஆடியன்ஸ் உள்ளுக்குள்ளே வரணும், ரொம்ப சீக்கிரம் கிளம்பிடணும். ஸோ இப்போ நான் ஒரு காரில் கிளம்பி நான் ஒரு தேட்டருக்கு போகணும். ஆனால் அந்த தேட்டருக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்றது தான் சீனுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் ஆரம்பமே காரில் தான் ஆரம்பிக்கணும். ஸோ நான் வீட்டிலேருந்து ரெடியாகி கிளம்பி அப்படி போகாமல் ஆரம்பமே நான் கார்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏதோ ஒரு ஃபோனில் பேசிகிட்ருக்கேன், பத்திரமா பேசிகிட்ருக்கேன்னு ஆரம்பிச்சுட்டு அந்த ஆக்சிடென்ட் சீக்வன்ஸை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்துடலாம். கட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஏதோ ஒரு சீன்ஸ்க்கோ போயிட்டு நீங்கள் ஆனாலுமே நீங்கள் அந்த இடத்துல அந்த சீன்லேருந்து நீங்கள் சீக்கிரம் வெளில வந்துட்டீங்க. நீங்கள் அடுத்த சீனுக்கு போயிட்டீங்க, ஹாஸ்பிட்டல் சீனுக்கு போயிட்டீங்க. ஸோ அந்த இடத்த ரொம்ப நேரமும் நம்ம இருக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் போய்ட்டு எவ்வளோ சீக்கிரம் வருமோ அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஹோல் படத்துக்கே இப்போ அதுதான் மெயினான விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஹோல் படத்துக்கே மேட்ரு என்னென்னா ELLE, என்டர் லேட், லீவ் ஏர்லி. உங்களுடைய கதை, உங்களுடைய ஸ்டோரி ஷுட் பி என்டர் லேட், லீவ் ஏர்லி மாதிரி இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய முழு விஷயத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் ஏன் இங்கே வந்தாங்க, எதுக்கு இதுக்கு வந்தாங்கன்றது சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன எக்ஸ்ப்ளனேஷன், இந்த கேரக்டரோட ஆர்க்கு, இது எதுவுமே இங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு சின்ன இன்சிடெண்ட் எடுத்து அதுக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கு பின்னாடி நடந்தது, இந்த 3 விஷயத்தை மட்டுமே நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு ஒரு 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம் ரெடி ஆகிடும். இது செகண்ட் பாயிண்ட், என்டர் லேட், லீவ் ஏர்லி. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா எழுதுறது. ஸோ அதை நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேப்பர்லேயே எடிட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் 2 பேஜஸ்க்கு மேலே போகக்கூடாது. அண்ட் வெறும் 1 பேஜ் மட்டுமும் இருக்கக்கூடாது. உங்களால் அவ்வளோ கண்டென்ட்டை உங்களால் சொல்ல முடியாது. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா ஸ்டிக் டு 2 பேஜர். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்டிக் டு 2 பேஜஸ்.
ஸோ ஒரு 2 பேஜை உங்கள் கதையோட கோரை கொண்டு வந்து நிறுத்திடுங்க. நீங்கள் ஒரு கதைன்னு யோசிச்சிட்டிங்க, அது ஃபுல்லாகவே நீங்கள் எழுதலாம். 4 பேஜ் எழுதலாம், 5 பேஜ் எழுதலாம். நான் இட்ஸ் சாய்ஸை பொறுத்த வரைக்குமே கூட நான் ஒரு 5 பேஜஸ் ஃபஸ்ட்டு எழுதினேன். ஆனால் அதை சுருக்கி 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 எது கதையோட கோர் அப்படின்றது, அபார்ஷன் இட்ஸ் அ சாய்ஸ் அப்படின்றது அந்த கதையோட கோர். அந்த கதையோட கோரை இந்த 2 பேஜுக்குள்ளே நான் எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லணும். ஸோ ட்ரை டு கீப் இட் வித்தின் 2 பேஜஸ். இதுதான் 3rd பாயிண்ட். 4th பாயிண்ட், இப்போது ஸ்டோரி முடிவு பண்ணிட்டியாச்சு 2nd பாயிண்டில். 3rd பாயிண்டில் நீங்கள் வந்து அதை எழுதியாச்சு, 2 பேஜில் ஃபிட் பண்ணியாச்சு. ஃபைன். இப்போது 4வது விஷயம் என்னென்னா அதை ஷூட் பண்ணுறது. ஸோ ஷூட் பண்ணும்போது மெயின் என்னென்னா, இப்போ நீங்கள் ஐஃபோனில் ஷூட் பண்ணிடலாம், இல்லை ஏதாவது ஒரு கேமரா ரெண்ட் எடுத்தால் ஷூட் பண்ணலாம். ஆனால் டெக்னிக்கலி ப்ளீஸ் டோன்ட் காம்ப்ரமைஸ். நீங்கள் வந்து என்னத்தில் வேணால் எடுத்துக்கலாம், என்ன குவாலிட்டியில் வேணால் எடுத்துக்கலாம் அப்படி நினைக்காதீங்க. டெக்னிக்காலிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் பண்ண போகிறதே 1 நிமிஷம் படங்கள் தான் மேக்ஸிமம். இதுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் பிளான் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்கள் ஷூட்டிங்கை நீங்கள் 1 நாளைக்குள்ளே வச்சிடலாம். ஸோ அந்த 1 நாளைக்கான வாடகையை, அந்த காசை போட பாருங்கள். இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஐஃபோன்லேயாச்சும் ஷூட் பண்ணுங்கள், நல்ல லைட்டிங்கில் ஷூட் பண்ணுங்கள். அதுக்கு ப்ராப்பரான டப்பிங், எஸ்எஃப்எக்ஸ், மியூசிக் இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ எது பண்ணாலுமே ஓகே, உங்களுடைய டெக்னிக்கலுக்கும் உங்கள் டெக்னிக்காலிட்டியும் படம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எடுக்கிறத எவ்வளோ ரொம்ப டெக்னிக்கலி ப்ரில்லியண்ட்டாக எடுக்க முடியுமோ அதை எடுங்க. இதுதான் வந்து 4th பாயிண்ட். ஸோ 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் சூஸ் பண்ணுற கான்செப்ட்லேயோ படத்துலேயோ நீங்கள் என்ன பண்ணுறதுலையோ வாய்ஸ் ஓவர் மட்டும் இருக்கவே கூடாது. வாய்ஸ் ஓவருன்றது வந்து நம்ம என்றைக்குமே வந்து நம்ம கையாளாகாத தனம் மாதிரி நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ ஒரு ஹோல் படத்தையே வந்து நம்ம பின்னாடி வந்து ஒரு பேச்சில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் படத்தில் எப்போ வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இந்த 1 நிமிஷத்தில் ஒரு வாய்ஸ் ஓவர் கூட வைக்காமல் நீங்கள் ஒரு படத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் பாதி ஜெயிச்சிட்டதாக அர்த்தம். ஸோ வாய்ஸ் ஓவரை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிவிடுங்க ஒரு 1 நிமிஷம் படத்துக்கு. இது 5வது பாயிண்ட். கடைசியாக ஃபைனல் 6th பாயிண்ட். 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து, நான் வந்து ஆல்ரெடி பேஜ்லேயே எடிட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்கேஸ் நீங்கள் ஷூட்டிங் போகும்போது நீங்கள் எடுக்கும் போதே இது வந்து ஒரு 1 மினிட்டை தாண்டி இல்லை 2 மினிட்டை தாண்டி அப்படின்னு போகணும்னு நினச்சாலும் இருக்கிற எல்லா ஷார்ட்ஸையுமே எடுத்து முடிச்சிருங்க. நீங்கள் 2 மினிட் படத்தை கோராக சுருக்கி 1 மினிட்டுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் உங்களுடைய 30 செகண்ட் 40 செகண்ட் படத்தை நீங்கள் ஒரு 1 மினிட் படமாக எடுக்க முடியாது. எதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எடுக்கவே முடியாது. ஸோ விஷயம் என்ன, எப்படியாச்சும் நீங்கள் என்ன ஷூட் பண்ணாலும், நீங்கள் 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ எவ்வளோ ஷூட் பண்ணாலும் ஃபுல்லாக ஷூட் பண்ணிவிடுங்க. அதை போய் எடிட்டிங் டேபிளில் எடிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த வெற்றிமாறன் பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு இது கான்ட்ரடிக்டாகவும் இருக்கும். பட் அது வந்து உங்களுக்கு பேப்பரில் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப படம் பெருசாக இழுத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த பேப்பரில் எடிட் பண்ணி 2 பேஜராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதுவே நீங்கள் 1 மினிட் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா படத்தோட கோரையும் எமோஷனையும் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் மெயினான விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து இதை ஷூட் பண்ணி எடுக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஜாஸ்தியாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. தயவு செஞ்சு ஜாஸ்தியாகவே எடுங்க. அப்போ தான் உங்களால் வந்து அதை கரெக்டாக எடிட் பண்ணி அதோடைய கோரில் உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய படத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் இந்த படத்துலேருந்து நீங்கள் வந்து கீழே இறங்கிட மாட்டீங்க. இந்த படம் ரொம்ப வேலிடான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் நிச்சயமாக ஏறும். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காகவே இதை நான் பண்ணணும்னு பண்ணல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபெஸ்டிவல்னு வரும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு டெட்லைன் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து முடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். இல்லைனா நம்ம என்றைக்குமே உட்காந்து பண்ணவே மாட்டோம். நம்ம டெட்லைன் இல்லைனா நான் ஆக்சுவலி பண்ண மாட்டேன். ஸோ என்ன மாதிரி ஒரு 10 பேராச்சு இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டெட்லைன் இருந்தால் நம்மளால் கன்ஃபார்மாக ஏதாவது பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்தக்கப்புறமா இதை ஒரு விஷயமாக சொல்லி இதனால் நான் பண்ணுறேன். இதுக்கு தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் உங்களுடைய ஃபிலிம் மேக்கிங் ஜேர்னியை கன்ஃபார்மாக ஒரு 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம்லாம் ஆரம்பிங்க. அதை விட ஒரு பெட்டர் விஷயம், உங்களுக்கு பெட்டர் லேர்னிங் வேறு எதுவுமே கிடைக்காது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு ஃபிலிம் மேக்கிங் அப்படின்றது லேர்ன் பண்ணுறதுக்கு மொத்தமாக நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க. புக்ஸ் படிக்க சொல்லுவாங்க, ஃபிலிம்ஸ் பார்க்க சொல்லுவாங்க, இல்லை ஃபிலிம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபிலிம் ரிலேட்டட் புக்ஸ் கூட படிக்க சொல்லுவாங்க, இல்லை பாட்காஸ்ட் கேட்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு 30 to 40% தான் ஃபிலிம் மேக்கிங்கை சொல்லித்தரும்.
ஒரு 60-70% எந்த விஷயம் சொல்லித்தரும் அப்படின்னா, அவன் போய் ஒரு கேமராவை எடுத்துகிட்டு போய் ஒரு படத்தை எடுத்தால் தான் அவனுக்கு அதை சொல்லித்தரும். அதை தவிர வேறு எதுவுமே ஃபிலிம் மேக்கிங்கை உங்களுக்கு பெட்டராக சொல்லித்தராது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃபிலிம் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நான் உங்கள் ஃபிலிம் மேக்கிங் ஜர்னி ஆரம்பித்து விட்டு இந்த சீரிஸ் எபிசோட ஆரம்பித்து விட்டுட்டேன். எனக்கு சில ஐடியாஸ் இருக்குது இன்னொன்று அடுத்தடுத்த வீடியோஸ் என்ன பண்ணோன்னு. பட் உங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங் டிப்ஸோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸை பற்றியோ இல்லை 1 minute ஷார்ட் ஃபிலிம்ஸை பற்றியோ ஏதாச்சும் உங்களுக்கு இந்த இடம் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவை இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த விஷயத்த உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி என்னுடைய அடுத்த வீடியோவை நான் நிச்சயமாக பண்ணுறேன். நன்றிகள் பல. ஆசை.